அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நாளைய தினம் போராட்டம் நடத்தினால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு சுற்றறிக்கை வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், வணக்கம். இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பு நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடத்தும் நிலையில தமிழக அரசு இது போன்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நாளை தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அனைத்து துறைகளுடைய முதன்மை செயலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் நாளை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது அடிப்படையில் அரசு ஊழியர் சட்டங்களுக்கு முரணானது. எனவே அவர்கள் நாளை இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு பணிக்கு வராமல் இருந்தால் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோடு நாளைக்கு அவர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடாது, சம்பளம் பிடித்தம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது உரிய காரணங்களோடு, மருத்துவ காரணங்களோடு முன் அனுமதி பெற்ற விடுப்புகளை தவிர வேறு எந்த விடுப்புகளையும் அனுமதிக்க கூடாது என்றும் தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நாளை காலை 10-15 மணிக்குள்ளாக எத்தனை பேர் பணிகளுக்கு வரவில்லை என்ற விவரங்களையும் ஒவ்வொரு துறையுடைய அதிகாரிகள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே நாளை முழுமையான அளவில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.